ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பிரஷ்னோபனிஷத்தினுடைய தொடக்கத்தை சென்ற உபன்யாசத்திலே பார்த்தோம். 6 சிஷ்யர்கள், அவர்கள் பிப்பலாதர் அப்படின்ற ஆச்சாரியரை அண்டி பிரம்மத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ற ஆசையோட பிப்பலாதரை அண்ட, அவரோ 1 வருஷ காலம் பிரம்மச்சரியம், தபசு, ஸ்ரத்தை இவற்றோட சுஷ்ரூஷை பண்ண வேண்டும். அதற்கு பிறகு இச்சையின்படி நீங்கள் கேள்வி கேட்கலாம், எனக்கு என்ன தெரியுமோ நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்ல 1 வருஷ காலம் சுஷ்ரூஷை பண்ண பிறகு அந்த 6 பேர்ல ஒருவரான கபந்தி அவர் பிப்பலாதரை கேட்டார், எதிலிருந்து பிரஜைகள்லாம் உண்டாருது அப்படின்னு கேட்க, அதுக்கு பதில் சொன்னார், பிரஜாபதி தான் படைக்கிறான். பிரஜாபதினா பரபிரம்மம். பிரஜாபதி என்ன பண்றான்னா, அந்த பரபிரம்மம் ரயி பிராணன் அப்படின்னு 2 படைக்கிறது. ரயினா அச்சேதனம், ஷரீரம் அப்படின்னு பார்த்தோம். பிராணன்றது ஜீவாத்மா. ஆக இந்த 2த்தையும் படைக்கிறதுன்னு சொல்லி அந்த ஜீவாத்மாவையே ஆதித்யன் அப்படின்னு உபநிஷத் சொல்லித்து. பிப்பலாதர் சொல்றார், ஏன் ஆதித்யன், ஆதத்தே இது ஆதித்யகான இவன் ஸ்வீகரிக்கிறான். போக்தாவாக ஜீவாத்மா இருக்கான், தனக்காக எல்லாவற்றையும் கொள்றான். அதை தெரிவிக்கிறது ஆதித்யகான்னு. ஆதித்யன்னா சூரியன் இல்லையா? சூரியன் இடத்துல இருக்கக்கூடிய தன்மை ஒன்றும் இந்த ஜீவாத்மா இடத்துல இருக்கு அப்படின்றதையும் போன மந்திரத்துல கடைசியா பார்த்தது 6வது மந்திரம். அதுல பார்த்தோம், எப்படி சூரியன் உதிக்கிறானோ அதே போல ஜீவாத்மா சுஷுப்தி ஸ்தானத்திலிருந்து உதிக்கிறான். ஜாகிரத அவஸ்தை, விழிப்புணர்ச்சி வருது அவனுக்கு. எப்படி சூரியன் தன்னுடைய ரஷ்மிகள்னால ஒளிகால உலகம் பூரா பரவி எல்லாத்தையும் பிரகாசிப்பிக்குமோ, அதே போல ஜீவாத்மா தன்னுடைய ஞானத்தினால எல்லாவற்றையும் அறிகிறான் என்றெல்லாம் சொல்லி, இப்ப 7வது மந்திரத்துல ச ஏஷ வைஸ்வானரஹா விஸ்வரூபா பிராணஹா அக்னிஹி உதயத்தே ததேததிருச்சா அபியுக்தம் அப்படின்னு இப்போ ஜீவாத்மாவை சொல்லி முடிச்சு இப்போ நேர பரமாத்மா பத்தி சொல்றது உபனிஷத்து. இவன் தான் அந்த வைஸ்வானரன். வைஸ்வானரன் அப்படின்னு முன்னாடி சொல்லப்பட்ட அந்த பிரஜாபதி பரபிரம்மம், அதுவே வைஸ்வானரன் அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன்னா எல்லாரையும் அவன் அழைத்து செல்கிறான். விஸ்வம் நயதி, எல்லாரையும் அவன் அழைத்து செல்றபடினால் அவனுக்கு வைஸ்வானரன் அப்படின்னு அவனுக்கு பெயர். விஸ்வத்தில் இருக்கக்கூடிய எல்லா நரர்களையும் அவன் அழைத்து செல்கிறான். வைஸ்வானரஹா பரமாத்மா, அவனே தான் விஸ்வரூபகா, எல்லாருக்கும் அவன் தான் ஆத்மா, எல்லாரையும் சரீரமாக உடையவன். விஸ்வரூபகா பிராணஹா, நம்ம தான் பார்த்தோம் பிராணன்னா என்னது, ஜீவாத்மா அப்படின்னு பார்த்தோம். அந்த ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமி அப்படின்னு அர்த்தம். பிராணஹான்னு பகவான சொல்லலாமா? பிராணஹான ஜீவாத்மா தான் நான் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த பிராணன் அப்படின்னு சொல்லப்படுற ஜீவாத்மாவுக்கு அந்தர்யாமி வந்தானே. ஆகையினால இவனையே பிராணன் அப்படின்னு சொல்லி அக்னிஹி உதயத்தே, அகரே நயதி இது அக்னிஹி, அக்ரநயனத்துவம் இருக்கலையே, அவன் தான் முன்னாடி அழைத்து கொண்டு போறான் எல்லாரையும். ஆகையினால இவனை அக்னிஹி அப்படின்னு சொல்லி அவன் உதயத்தே, அவன் உதிக்கிறான். எப்படி? ஜீவாத்மாவான உருவத்தில் அவன் உதிக்கிறான், அதாவது அந்தர்யாமியாக இருக்கான். ததேததிருச்சா அபியுக்தம், அப்படிப்பட்ட பரமாத்மாவை குறித்து இந்த ரிக்கானது, இந்த ரிங் மந்திரமானது படிக்கப்படுறது. விஸ்வரூபம் ஹரிணம் ஜாதவேதசம் பராயணம் ஜோதிரேகம் தபந்தம் சகசரரஷ்மி சததா வர்த்தமான பிராணஹா பிரஜானாம் உதயதி ஏஷா சூரியஹா. விஸ்வரூபம் ஹரிணம், விஸ்வத்துக்கெல்லாம் அந்தர்யாமியாக இருக்கக்கூடியவன் பகவான். ஹரிணம், ஹரிணம் அப்படின்னா ஹரிம்னு அர்த்தமா, அதாவது ஹரியை, நேர பகவானுடைய திருநாமம் ஹரி அப்படின்றது இங்க உபனிஷத் பயன்படுத்துறது. அப்படிப்பட்ட ஹரியை ஜாத வேதசம் பிரக்ஞாச்ச தஸ்மாத் பிரசுதா புராணி அப்படின்னு, இவனிடத்திலிருந்து தான் எல்லா வேதாம்சி, அதாவது எல்லா வேதசுக்கள்னா ஞானம், எல்லா ஞானமும் இவனிடத்திலிருந்து தான் வருது. ஆகையினால இவனுக்கு ஜாத வேதகா அப்படின்னு பேரு. பகவானுக்கு ஜாத வேதகா அப்படின்னு அக்னிக்கும் பேர். பகவான் இங்க ஜாத வேதகான்னு சொல்லப்படுறான். ஜாத வேதசம் பராயணம் ஜோதிரேகம் தபந்தம், பராயணம் எல்லாருக்குமே வந்தான் அயனமாக ஆசிரியமாக பிராபியமாக இருக்கிறான். ஜோதிஷாக எல்லாருக்கும் ஒளிவிடுவதற்கு காரணமாக இவன் இருக்கிறான். தபந்தம் அக்னியாக இருந்து கொளுத்தரானே, சன் தாபயதி ஸ்வம் தேகம் ஆபாத தலமஸ்தகம் அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல இந்த வைஸ்வானர அக்னியை பத்தி சொல்லும் பொழுது அதுக்கு அந்தரியாமே பகவான் இருக்கான். அவன் என்ன பண்றான்னா மொத்த தேகத்தையும்
ஒரு சூட்டை கொடுக்குறான் இல்லையா, அதுதான் தபந்தம். சகசிரரஷ்மிஹி சததா வர்த்தமானஹா பிராணஹா, அப்படிப்பட்ட அந்த பரமாத்மாவை வர்த்தமானஹா அனுவர்த்தமானஹா, அவனையே பின் செல்லக்கூடிய, அவனுக்கு சேஷபூதமாக இருக்கக்கூடிய பிராணஹா ஜீவாத்மா, அவன் சகசிரரஷ்மிபிகி, அவனுக்கு 1000 கதிர்கள் இருக்கு. 1000 கதிர்கள்ன்றது என்னது? எல்லா திசையிலையும் இருக்கக்கூடிய ஞானம். அந்த தர்மபூத ஞானத்தினால சததா வர்த்தமானஹா, இவன் 100ஆக இருக்கிறான் ஜீவாத்மா. அணுவான ஜீவாத்மா எப்படி 100ஆக இருப்பான் அப்படின்னா, எத்தனையோ ஜென்மங்கள்ல எத்தனையோ சரீரத்தை எடுக்கிறான் இல்லையா, அப்படி எடுத்து பிரஜானாம் உதயதி ஏஷகா சூரியஹா அப்படின்னு தனக்கு வேண்டிய அந்த பிரஜைகள், அதாவது ஸ்தாவரமோ ஜங்கமமோ அது போன்ற அந்த சரீரங்களையும் எடுத்துக்கொண்டு அவன் தாரகனாக அந்த ஜீவாத்மா இருக்கிறான். சூரியஹா அப்படின்றது சூரியனை போல பிரகாசிப்பிக்கிறான், எல்லா பொருள்களையும் இவன் அறியறான் இல்லையா. அப்படிப்பட்ட ஜீவாத்மா பரமாத்மாவை அண்டியே இருக்கக்கூடிய ஜீவாத்மா அதை சொல்லி, ஆக இதுவரையில நம்ம என்ன எடுத்து, பிரம்மம் எப்படி லோகத்தை படைக்கிறது அப்படின்னா, ரயி பிராணன் ரெண்டுத்தை படைக்கிறது, அதன் மூலமா லோகத்தை படைக்கிறது அப்படின்னு சொல்ல, அந்த பிராணன் தான் ஜீவாத்மான ஜீவாத்மா பத்தி நல்லா விளக்கி சொன்னார். இப்ப அடுத்தது, இப்படி சேத்தன அச்சேதன விசிஷ்டமான பகவான் இருக்கான் இல்லையா, அவனையே பலவிதமாக உருவகப்படுத்தி காட்டுறது உபனிஷத்து. சம்வத்சரோவை பிரஜாபதிஹி அப்படின்னு ஆரம்பிச்சு என்ன பண்ண போறது உபனிஷத்து, பகவான் ரெண்டு படைக்கிறான். என்னது? ரயையும் பிராணனையும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக இந்த ரயி பிராணன் அப்படின்ற ரெண்டும் சம்வத்சரம் அப்படின்ற ஒரு வருஷம், சம்வத்சரம் வருஷம் இல்லையா, அந்த காலத்தினுடைய இரு பகுதிகளாக தெரிவித்து, அந்த இரு பகுதிகளினுடைய அத உடையவன் இருக்கான் இல்லையா, சம்வத்சரம் அப்படின்ற அந்த காலம், அதேவேதான் பகவான் அப்படின்னு சொல்ல போறது மேல. அதே போல பகவானையே மாசமாக வைத்து, மாசத்துல 2 பட்சம் இருக்கும் இல்லையா, அப்போ ஒரு பட்சம் ரயி ஒரு பட்சம் பிராணன் அப்படின்னு சொல்லி, ரயி பிராணன் ரெண்டுமே பகவான் இடத்துல தானே இருக்கு. ஆக அப்படிப்பட்ட பகவான் எப்படி மாசமாக உருவகப்படுத்தப்பட்ட பகவான், அவனிடத்துல சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் ரயி பிராணன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவைகள் அத்தை கொண்டவன் பகவான் அப்படின்னு சொல்லி, அதே போல தினத்தை எடுத்துட்டோம்னா, ஒரு நாள் எடுத்துட்டோம்னா பகல் இரவு அப்படின்னு 2 பொழுது இருக்கு. அந்த பகல் இரவு அப்படின்றது தான் ரயி பிராணன் அப்படின்றதுனுடைய ஸ்தானம். அந்த ஸ்தானத்துல உருவகப்படுத்தி அப்படி 2 ரய்யும் பிராணனையும் கொண்ட மறுபடியும் அவன் தான் அந்த பகவான் தான் தினம் அப்படின்னு உருவகப்படுத்தப்பட போறான். அதுல முதல்ல இந்த சம்வத்சரம், இந்த சம்வத்சரமோ மாசமோ இல்லாட்டி தினமோ எதுக்காக பகவான் அப்படி சொல்லப்படுறான் அப்படின்னா, உபாசனத்துக்காக. அப்படி பகவான் உபாசிக்க வேண்டும். கூடவே சேர்ந்து மற்றொரு அர்த்தமும் உபநிஷம் தெரிவிக்கிறது. என்ன தெரிவிக்கிறதுனா, அப்போ சம்வத்சரம் எடுத்துட்டோம்னா தட்சிணாயனம் உத்தராயணம் 2 பாகம் இருக்கு இல்லையா, அதுல உத்தராயண ஸ்தானத்துல என்ன இருக்குன்னா பிராணன்ற ஜீவாத்மா இருக்கு. உத்தராயணம் தட்சிணாயனத்தை காட்டிலும் உயர்ந்தது. ஆக பிராணன் இந்த அச்சேதனத்தை காட்டிலும், ஜீவாத்மா அச்சேதனத்தை காட்டிலும் உயர்ந்தது. அதே போல மாசத்துல சுக்லபக்ஷம் கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம் உயர்ந்தது, அந்த ஸ்தானத்துலதான் ஜீவாத்மா இருக்கு. ஆக ஜீவாத்மா பிரகிருத்தியை காட்டிலும் சரீரத்தை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு கூடவே சேர்த்து அந்த கருத்தையும் தெரிவிக்கிறது வேதம். ஆக என்ன ஞாபகம் வச்சுக்கணும் இங்க, சம்வத்சரம் மாசம் அதே போல தினம் அப்படின்னு 3 விதமாக பகவான் உருவகப்படுத்தப்பட போறான். அந்த பகவானுக்கு 2 பாகங்கள் இருக்கு. எப்படி தினத்துக்கு அஹஹா ராத்திரி அப்படின்னு பகல் இரவுன்னு இருக்குமோ, எப்படி சம்வத்சரத்துக்கு பூர்வ தட்சிணாயனம் உத்தராயணம் அப்படின்றது இருக்குமோ, எப்படி மாசத்துக்கு 2 பட்சங்கள் இருக்குமோ, அதுபோல பகவானுக்கு ரயி பிராணன் இருக்கு. அதுல பிராணன் தான் உயர்ந்தது அப்படின்றத இந்த உபனிஷத் மேல தெரிவிக்கப்படுது. சம்வத்சரோவை பிரஜாபதி தஸ்யாயனே தட்சிணம் ச உத்தரம் ச, பிரஜாபதி அந்த பிரம்மமே தான் சம்வத்சரம். 2 அயனங்கள் தட்சிணம் உத்தரம் அப்படின்னு 2 அயனங்கள். தத் ஏ ஹவை தத் இஷ்டாபூர்த்தே கிருதமிதி உபாசத்தே தே சாந்திரமசமேவ லோகம் அபிஜயந்தே. அதுல யாவர் சிலர் இஷ்டா இஷ்டாபூர்த்தே, இஷ்டம் என்ன பூர்த்தம் என்ன அதே போல கிருத்தம் என்ன, இவற்றையெல்லாம் உபாசிக்கிறார்களோ, இவற்றையெல்லாம் செய்கிறார்களோ. இஷ்டம்னா என்னது அப்படின்னா, வேதத்துல சொல்லப்பட்ட யாகாதிகள், அதுக்குதான் இஷ்டம் அப்படின்னு பெயர். பூர்த்தம்னா என்ன அப்படின்னா, நல்லதுக்காக லோகத்தினுடைய க்ஷேமத்துக்காக குடத்தை வெட்டுறது, கணத்தை வெட்டுறது, தண்ணீர் பந்தல் வைக்கிறது, இதுக்கெல்லாம் பூர்த்தம் அப்படின்னு பெயர். கிருத்தம்னா தானம் அப்படின்னு அர்த்தம். ஆக யாகாதிகள் என்ன, நல்ல செயல்கள் என்ன, அதே போல தானாதிகள் என்ன, இவற்றையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் என்ன பண்றார்கள்னா சாந்திரமசமேவ லோகம் அபிஜயந்தேன்னு சந்திர லோகத்தை போய் அடைகிறார்கள். தே ஏவ புனர் ஆவர்த்தந்தே, இவர்கள் மட்டும்தான் மறுபடியும் வந்துடுவார்கள். அரசிராதிகத்தி வழியா போனவர்கள் வரமாட்டார்கள்.
இந்த சந்திரமசத்தை அடையக்கூடியவர்கள் அவர்கள் மட்டுமே வருவார்கள். தஸ்மாத் ஏதே ரிஷயா பிரஜா காமாக தட்சிணம் பிரதிபத்தியந்தே ஏஷஹ வை ரயிஹி யஹ பித்ருயானஹா. இதான் இவர்களுக்கு ரயி, இதான் இவர்களுடைய செல்வம். என்ன இவர்கள்லாம் ரயியாக அன்னப்பிரதானர்களாக வைஷயிக போகத்தில் ஈடுபட்டவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள். இவர்கள் எல்லாமே பிரஜா காமர்களாக இருக்கக்கூடியவர்கள், பிரஜை வேணும் பிரஜை வேணும் இருக்கக்கூடியவர்கள். இவர்கள் அந்த தட்சிணாயனத்தை அடைந்து, தட்சிணாயனம் அப்படின்றது இங்க தூமாதி மார்க்கம்னு கேள்விப்படுறோம் இல்லையா? அர்த்திராதி மார்க்கம், தூமாதி மார்க்கம். தூமாதி மார்க்கம் வழியா சந்திரலோகத்தை அடைந்து மறுபடியும் வந்து விடுவார்கள். இது இந்த பிரஜா காமர்களை பத்தி. லோக்கத்துல இருக்கக்கூடிய செல்வத்தை ஆசைப்படக்கூடியவர்களை பத்தி. மற்றொரு புருஷன் இருக்கான், அவன் என்ன பண்றான்? அத உத்தரேன தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா வித்யா ஆத்மானம் அன்விஷ்ய ஆதித்யம் அபிஜயந்தே. ஏதத் வை பிராணானாம் ஆயதனம் ஏதத் அமிர்தம் அபயம் ஏதத் பராயணம் ஏதஸ்மாத்தன புனராவர்த்தந்தே இத்யேஷஹ நிரோதஹ. அத்த உத்தரேன சில பேர் உத்தராயணம் வழியாக, அதாவது அர்த்திராதி மார்க்கம் வழியாக சில பேர் போறார்கள். யார் போவார்கள்? தபசா பிரம்மச்சரியேன ஸ்ரத்தையா வித்யா ஆத்மானம் அன்விஷ்ய ஆதித்யம் அபிஜயந்தே. தபசு என்ன, பிரம்மச்சரியம் என்ன? பிரம்மச்சரியம்னா பார்த்தோம் இல்லையா? 8 விதமாகவும் எந்த விதத்திலும் பெண்ணோட தொடர்பு கொள்ளாதது, அதான் பிரம்மச்சரியம். தபசு காயசோஷனம், ஸ்ரத்தை ஆஸ்திக்ய புத்தி, இவற்றோட வித்யையோட பகவானை பத்தி அறிந்து ஆத்மாவை பரமாத்மாவை தேடி அறிந்து ஆதித்யம் அபிஜயந்தே ஆதித்ய லோகத்தை அடைகிறார்கள். ஆதித்ய லோகத்தை அடைகிறார்கள் அப்படின்னா அதோட விடக்கூடாது. ஆதித்யா சந்திரவசம் சந்திரமசா விதுத்தம் தத் புருஷா மாணவகா ச ஏனான் பிரம்ம கமயத்தின்னு அதுவரையிலும் கொண்டு போகணும். ஆதித்ய லோகத்திலிருந்து சந்திரலோகத்துக்கு போவார்கள், அங்கிருந்து வித்யுத் லோகத்துக்கு போவார்கள். அங்க அந்த அமானவன் இருப்பான் இல்லையா, அவன் கடைசியில விரஜைக்கு கொண்டு போய் சேர்ப்பான், பிரம்மத்தை அடைவிப்பான். ஆக இவர்கள் எல்லாமே அர்த்திராதிகத்தை வழியாக பிரம்மத்தை சென்றடையக்கூடியவர்கள். ஏதத்வை பிராணானாம் ஆயத்தனம். இந்த பிரம்மம் இருக்கு, இதுதான் பிராணன்களுக்கு ஆயத்தனம், இருப்பிடமாக இருக்கு. அது உபனிஷத் சொல்றது. தத்யதா ரசஸ்ய அரேஷு நேமிஹி அர்ப்பிதா நாபௌ அராஹ அர்ப்பிதாக ஏவமேவ ஏதாக பூதமாத்திராக பிரக்ஞாமாத்திரா சர்ப்பிதாக பிரக்ஞாமாத்திராக பிராணே அர்ப்பிதாக. அப்படின்னு எல்லா சேதனங்களும் பிரக்ஞால அர்ப்பிதமாக, அதாவது ஜீவாத்மாவில் அர்ப்பிதமாக இருக்கு. ஜீவாத்மா தான் தாங்கி கொண்டிருக்கு. அந்த ஜீவாத்மாவை பிராணனிடத்துல, இங்க பிராணன்னா பரமாத்மா, அவனிடத்துல அர்ப்பித்தனாக இருக்கான், அங்க படுகிறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்ல கணக்குல பகவான் தான் பிராணன்களுக்கெல்லாம். இங்க பிராணன்னா இந்த உபநிஷத்துல, இந்த பிரஷ்ன உபநிஷத்துல பிராணன் அப்படின்னா ஜீவாத்மா. சொல்லப்பட்ட இந்த சத்யதா ரசஸ்யாரேஷு அப்படின்னு இன்னொரு பிரமாண வச்சனம், அது முண்டக உபநிஷத்துல நினைக்கிறேன். அங்க பிராணன் அப்படின்னா பரமாத்மா அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் நிறைய மாறி மாறி வரும். பிரம்மம் அப்படின்ற சொல்லிக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, தபசுன்னு அர்த்தம், வேதம்னு அர்த்தம், பரமாத்மான்னு அர்த்தம், ஏன் பிரகிருத்தினே அர்த்தம். அதே மாதிரி பிராணன் அப்படின்னா முக்கிய பிராணன், இந்த பிராண வாயு இருக்கு இல்லையா, அதுவும் அர்த்தம், ஜீவாத்மாவும் அர்த்தம், பரமாத்மாவும் அர்த்தம். அந்தந்த பிரகடனத்துல அந்தந்த கான்டெக்ஸ்டுக்கு சேர வச்சுக்க வேண்டியதுதான். ஆக இப்படி எல்லாருக்கும் ஆயத்தனமாக இருப்பிடமாக பிரம்மம் இருக்கு. அப்படிப்பட்டது பராயணமாக பரம பிராபியமாக இருக்கு. ஏதஸ்மாத்தன புனராவர்த்தந்தே இது ஏஷா நிரோதா. மறுபடியும் பிரம்மத்தை அடைந்தவர்கள் திரும்பி வரமாட்டார்கள். சரி, ஏன் வரமாட்டார்கள் அப்படின்னா, ஏஷா நிரோதா, அந்த பிரம்மமே தடுப்பா இருக்கு. திரும்பி வராத படிக்கு பிரம்மம் சங்கல்பித்திருக்கு இல்லையா, ஆகையினாலேயே திரும்பி வரமாட்டார்கள் அப்படின்னு ததேஷ ஸ்லோகா. அப்படிப்பட்ட பிரம்மத்தை பத்தின ஸ்லோகம் என்ன மேல சொல்லப்படுறது. பஞ்சபாதம் பிதரம் துவாதசாகிருதிம் திவ ஆஹுஃப் பரே அர்த்தே புரீஷணம் அச்சேமே அந்ய உ பரே விசக்ஷணம் சப்தச்சக்கரே ஷடரே ஆஹுஹு அர்ப்பிதம் இது. அந்த பிரம்மம் சம்வத்சரமாக, அதாவது ஒரு வருஷ காலமாக சொல்லப்பட்டது இல்லையா அந்த பிரம்மமானது சம்வத்சரமானது பஞ்ச பாதம் 5 பாதங்களுடன் கூடினதாக இருக்கு. என்ன 5 பாதங்கள்? வருஷத்துக்கு என்ன 5 பாதங்கள்னா 5 வகைகள். இந்த வருஷத்தை வேதமானது 5ஆ பிரிக்கிறதாம். நம்ம பிரபவாதி சட்டி சம்வத்சராக அப்படின்னு சொல்றோம் இல்லையா, 60 வருஷங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். வேதத்துல இன்னொரு விதமா பிரிக்கிறதாம். வத்சர, சம்வத்சர, பரிவத்சர, இதாவத்சர, அணுவத்சர அப்படின்னு 5 விதமா வருஷங்களை பிரிக்கிறதா. சைக்கிள் போல வந்துட்டே இருக்கும் அது. அதுல இப்போ உதாரணத்துக்கு இதாவத்சரம் அப்படின்னா அந்த வருஷத்துல செல்வம் அதிகமா இருக்குமா, அப்படி ஒரு வருஷம் தான் இதாவத்சரம். அப்போ இந்த வருஷங்களே ஒரு சைக்கிள் போல, எப்படி ஒரு வருஷத்துல ரித்துக்கள்லாம் சைக்கிள் போல மாறி மாறி வந்துன்னு இருக்கோ, அதே போலதான்
இந்த வருஷத்தினுடைய கணம் அப்படின்றது ரிப்பீட் ஆகும். எப்படி இந்த ரித்துக்கள் 6 ஒரு வருஷத்துல இன்ன காலத்துல அப்படின்னு மறுபடியும் அடுத்த வருஷத்துல மறுபடியும் அது ரிப்பீட் ஆகுது இல்லையா அந்த ரித்துவே, அதே போலதான் வருஷமே ரிப்பீட் ஆகும். ஒரு விதமான வருஷம், எந்த ஒரு வித வருஷத்துல நல்ல சுபிக்ஷம் இருக்கும், அது மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி ஆகுமா. எந்த ஒரு வருஷம் துர்பிக்ஷம் இருக்குமோ அது மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு இந்த மாதிரி இருக்குமா. அதனால ஒரு ரிப்பிட்டிஷன் சைக்கிள் இருக்கும். ஆக அப்படிப்பட்ட பஞ்ச பாதங்களை உடையது வருஷம் சம்வத்சரம் அப்படின்றது. அதே போல துவாதச ஆகிருதி 12 மாசங்கள் இருக்கு. இப்படிப்பட்ட அந்த வருஷம் இருக்கு இல்லையா, அந்த வருஷத்துக்கு ஸ்தானமாக என்ன சொல்லப்படுறதுன்னா புரீஷி அப்படின்றதுதான். எதுக்கு சம்வத்சரம்னா இப்ப என்ன, பிரம்மம்னு ஞாபகம் வச்சுக்கணும். அந்த பிரம்மத்துக்கு ஸ்தானம் என்ன அப்படின்னா புரீஷி அப்படின்றதுதான். புரீஷி அப்படின்னா இந்த பிரம்மாண்ட கோஷத்துக்கு இருக்கக்கூடிய ஆவரண ஜலம் இருக்கு இல்லையா, அதுதான் பிரம்மத்தினுடைய ஸ்தானம். அதாவது என்ன தாற்பயம் அப்படின்னா, இந்த லீலாவிபூதிக்கு அப்பாற்பட்டது பிரம்மம் அப்படின்னு சொல்றது இது ஒரு தாற்பயம். ஆனா மத்தவா என்ன சொல்றா அப்படின்னா, அத இமே அந்நியே, மற்றவர்கள் என்ன சொல்றா அப்படின்னா, பூ பரே விசக்ஷணம் சப்தசக்கரே ஷடரே ஆகுஹு அர்ப்பிதம் இது. இந்த சம்வத்சரத்துல இந்த வருஷம் எப்படி இருக்கு, சப்த சக்கரே அப்படின்னு. சப்த சக்கரம் அப்படின்னா 7 சக்கரங்களை கொண்டது. சக்கரங்கள் இங்க ஆதித்யாதி கிரகங்கள். 7 வாரம் சொல்றோம் இல்லையா, பானு வாசரகா இந்து வாசரகா அப்படின்னு பௌம வாசரகா அப்படின்னு சொல்லி 7 வாசரங்கள் சனி வாசரம் வரைக்கும் சொல்றோம் இல்லையா, அந்த 7 கிரகங்களை தனக்கு சக்கரமாக கொண்டிருக்கு. ஷடரே அப்படின்னு 6 ரித்துக்கள் அது தனக்கு அறமாக கொண்ட இந்த சம்வத்சரம். சம்வத்சரம்னா என்ன, மறுபடியும் பிரம்மம். அந்த பிரம்மத்துல அர்ப்பிதமாகுஹு, இந்த உலகமானது அங்க அர்ப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு. முதல்ல இருக்கிறவா எப்படி சொன்னா, இந்த பிரம்மத்துக்கு ஸ்தானம் என்ன அப்படின்னா பிரம்மாண்ட கோஷத்துக்கு இருக்கக்கூடிய அந்த ஆவரண ஜலம் அது பிரம்மத்துக்கு ஸ்தானம் அப்படின்னு, பிரம்மத்துக்கு அது இருப்பிடம் அப்படின்னு சொன்னா முதல்ல இருக்கிறவா. இரண்டாம் பட்சத்தை அவலம்பித்தவர்கள் என்ன சொல்றார்கள் அப்படின்னா, இந்த மொத்த ஜகத்துக்கு பிரம்மமானது இருப்பிடமாக இருக்கு அப்படின்னு. இந்த இரண்டாவது பட்சம் தான் சிறந்த பட்சமா பறை அப்படின்னு நல்ல பரல், அதாவது மேம்பட்டவர்கள் அவர்கள் சொல்லக்கூடிய பட்சம் அப்படின்னு தெரிவித்து, ஆக சம்வத்சர உருவத்துல பிரம்மமானதை பார்த்தோம். அதற்கு பிறகு மாசோவை பிரஜாபதி தஸ்ய கிருஷ்ணபக்ஷயே வரகி சுக்ல பிராணஹா தஸ்மாதேத ரிஷயா சுக்ல இஷ்டிம் குர்வந்தி இதரே இதரஸ்மின் அப்படின்னு. இப்ப அடுத்தது மாச விதத்துல பிரம்மமானது உருவகப்படுத்தப்படுறது. அதுல கிருஷ்ணபக்ஷம் அப்படின்றதுதான் ரயி சரீரம் அச்சேதனம், சுக்லபக்ஷம் அப்படின்றதுதான் பிராணன் ஜீவாத்மா. ஆகையினால இந்த சுக்லபக்ஷம் தானே சிறந்தது. சுக்லபக்ஷத்துலதான் எல்லாருமே இஷ்டிகள் எல்லாம் பண்ணுவார்கள், யாகங்கள்லாம் பண்ணுவார்கள். மற்றவர்கள் தான் தாழ்ந்தவர்கள் தானே பண்ணுவார்கள் அப்படின்னா கிருஷ்ணபக்ஷத்துல மற்ற நல்ல காரியங்கள்லாம் பண்ணுவார்கள் அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் அஹோராத்திரோவை பிரஜாபதி தஸ்ய அகரேவ பிராணஹா ராத்திரி ரேவ ரயிஹி பிராணம் வா ஏதே பிரஸ்கந்தந்தி ஏ திவா ரத்யா சயுஜ்யந்தே பிரம்மச்சரியமேவ தத் இது ராத்திரோ ரத்யா சயுஜ்யந்தே. அஹோராத்திரம் பகல் இரவு அப்படின்ற பொழுதை கொண்ட தினம் இருக்கு இல்லையா, அதுல அகசுன்ற பகல் பொழுது அதுதான் பிராணன் ஜீவாத்மா, ராத்திரி இரவு அதுதான் ரயி அப்படின்ற அச்சேதனம். அதுல தாழ்ந்தது என்னது, அச்சேதனமான அந்த இதுதான் என்னது, அந்த ரயி தான். ஆகையினால இந்த ஆண் பெண் சேர்க்கை மிதுனம் சயோகம் இருக்கு இல்லையா, அது திவாரத்யாயே சயுஜ்யந்தே பிரஸ்கந்தந்தி அப்படின்னு. காலை பொழுதுல, அது உயர்ந்த பொழுது காலை பொழுதுன்றது, அப்பொழுது ஆண் பெண் கலவையில ஈடுபட்டார்கள் என்றால் அது மிகவும் தாழ்ந்தது. ராத்திரியில ஈடுபட்ட அது பரவாயில்ல, ராத்திரியே தாழ்ந்தது தான். ஆகையினால ராத்திரியில ஈடுபட்ட அது பிரம்மச்சரியம் அப்படின்னே சொல்லலாம். அவர்கள் இந்த விதானத்தை எந்த விதியும் அவர்கள் மீறவில்லை அப்படின்னு. ஆகையினால இதுல இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த பகல் பொழுதானது உயர்ந்தது ராத்திரியை காட்டிலும். பகல்ன்றது இதை குறிக்கிறது, பிராணன் ஜீவாத்மாவை குறிக்கிறது, அச்சேதனத்தை காட்டிலும் உயர்ந்தவன் அப்படின்றது சொல்லி அன்னம் வை பிரஜாபதி அப்படின்னு இப்பதான் கேள்விக்கு பதிலாகவே வர்றார். இந்த கபர்தி என்ன கேட்டார் பிப்பலாதர, பிரஜைகளை உண்டு பண்றது யாரு அப்படின்னு கேட்டார். பிரஜாபதினு ஆரம்பிச்சார். அந்த பிரஜாபதி ஆனவன் இந்த மிதுனத்தை பிராணத்தையும் ரய்யையும் உண்டு பண்றான் அப்படின்னு சொன்னார். சரி, பிராணனையும் ரய்யையும் உண்டு பண்ணான், சரி பிரஜைகளை எப்படி உண்டு பண்ணான் அப்படின்ற கேள்வி வர, அதுக்குதான் பதில் கடைசியா சொல்ற, அன்னம் வை பிரஜாபதி ததோ ஹவை தத் ரேதா தஸ்மாதிமா பிரஜாஹ பிரஜாயந்த ஈதி. அந்த பிரஜாபதி இருக்கானே அவன் தான் அன்னமே.
ஏன்னா அன்னத்துக்கும் அந்தரியாமையா பகவான் தானே இருக்கான். அந்த அன்னத்தினுடைய ஒரு பரிணாமம் தான் ரேத்தஸ் அப்படின்றது. அந்த ரேத்தஸால தான் இந்த பிரஜைகள் எல்லாம் உண்டாருது அப்படின்னு இப்படி எல்லாமே பகவத் அதீனம் அப்படின்னு சொல்லி தத்யைஹ தத் பிரஜாபதி விரதம் சரந்தி தே மிதுனம் உத்பாதயந்தே தேஷாமேவ ஏஷா பிரம்ம லோகஹா. அப்படிப்பட்ட இந்த பிரஜாபதி விரதத்தை யார் அனுஷ்டானம் பண்றார்களோ, பிரஜாபதி விரதம் அப்படின்னு நீங்க சொல்லப்படுறது என்ன, பிரஜைகளினுடைய உட்பாதனத்திலேயும் அதே போல லௌகிகமான செல்வத்தை ஆசைப்பட்டு அந்த போகங்கள் வைஷயிக போகங்கள் விஷய சுக்கத்துல நாட்டம் கொண்டவர்கள் அவர்கள் என்ன பண்றார்கள் அப்படின்னா தே மிதுனம் உட்பாதையன் தே பிரஜைகள் அவர்கள் ஏற்படுத்த போறார்கள். அவர்களுக்கு தேஷாமேவ ஏஷா பிரம்ம லோகஹா. அவர்களுக்கு இந்த பிரம்மம் கண்ணால பார்க்கக்கூடிய இந்த பிரம்மம் காரிய பிரம்மம் பசு புத்திரன் போன்ற அந்த காரிய பிரம்மம் இருக்கு இல்லையா, இந்த பாஞ்சபௌத்திகமான சரீரத்தை தனக்கு சரீரமாக கொண்ட ஒரு ஜீவாத்மாவை தனக்கு சரீரமாக கொண்ட அந்த பிரம்மம் அவர்களுக்கு இந்த பாஞ்சபௌத்திக லோகத்திலே ஆசை. அவர்களுக்கு இதுவேதான் பலன். பிரம்ம லோகஹா. லோகஹா அப்படின்னா லோக்கியதே இது லோகஹா பலன் அப்படின்னு அர்த்தம். அவர்களுக்கு கண்ணால காண்கிற இந்த பிரம்மம் காரிய பிரம்மம் அதுவேதான் அவர்களுக்கு பலன். யாருக்கு? இந்த மாதிரி இந்த லோகத்திலே ஆசை கொண்டவர்கள் அவர்கள் இதேதான் பலமாக அனுபவிக்க போறார்கள். மற்றும் சிலர் ஏஷாம் தபோ பிரம்மச்சரியம் ஏஷு சத்தியம் பிரதிஷ்டிதம் தேஷாம் அசோ விரஜா பிரம்மலோகா ந ஏஷு ஜின்னம் அனிருத்தம் ந மாயாச்சைதி. ஆனா சில பேர் என்ன பண்றார்கள், தபஸ் என்ன பிரம்மச்சரியம் என்ன அதே போல சத்தியத்துல பிரதிஷ்டிதமாக இருக்கார்கள். சத்தியம் அப்படின்றது என்னது, பூதஹிதம் புரோக்தம் அப்படின்னு சொல்லுவார்கள். மற்றவர்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய சொல் அதுல பிரதிஷ்டிதமாக இருக்கார்கள், அதில் நிலை பெற்றிருக்கார்கள். தேஷாமசோ விரஜகா பிரம்மலோகா. அவர்களுக்கு என்ன பிரம்மலோகம், பிரம்மமே தான் அவர்களுக்கு பலன். இவர்களுக்கு என்ன பசுபுத்திராதிகள் பலன் முன்னாடி சொன்னவர்களுக்கு. இவர்களுக்கு விரஜகா பிரம்மலோகா அதுவேதான் பலன், பிரம்மமே தான் இவர்களுக்கு பலன். விரஜகா ரஜஸ் அப்படின்னா தூசி, தோஷமற்ற அந்த பிரம்மலோகம் இருக்கு இல்லையா, பிரம்மம் அப்படின்ற பலன் அதுதான் இவர்கள் கிட்டுவர்கள். ஏஷு ஜின்னம் அனிருத்தம் ந மாயா சைதி. இவர்களுக்கு ஜின்னம் அப்படின்னா கௌட்டில்யம், மனசு வச்சசி அந்நியத்து கர்மணி அந்நியத்து துராத்மனாம் அப்படின்னு. துராத்மாக்களுக்கு தான் கௌட்டில்யம் இருக்கும். மனசு ஒரு மாதிரி இருக்கும், வாக்கானா சொல்றது வேற மாதிரி இருக்கும், செய்யறது வேற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்டதெல்லாம் இந்த முமுட்சுக்களுக்கு கிடையாது. அதே போல ஆந்திருத்தம் ஆந்திருத்தம் அப்படின்னா பொய் அப்படின்னு இருக்கு இல்லையா. பொய் அப்படின்னா என்னன்னா பூத அஹித வச்சனம், பூதங்களுக்கு நன்மை செய்யாத வச்சனம், தீமை செய்யக்கூடிய வச்சனம், அதுதான் பொய். அதே போல மாயா இவர்களுக்கு கிடையாது. ஆகையினால இந்த மாதிரி எந்தவித குற்றமும் அற்றவர்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த பரபிரம்மே தான் பலமாக இருக்கும் அப்படின்னு. இப்படி இந்த பிப்பலாதர் கபர்தி கேட்ட கேள்விக்கு பிரஜைகள்லாம் உண்டு பண்றது என்ன அப்படின்னு கபர்தி கேட்டார். அதுக்கு பிப்பலாதர் சொன்னார், பிரஜாபதி அந்த பரபிரம்மம் தான். எப்படி உண்டு பண்ணும், ரயி பிராணன் அப்படின்ற ரெண்டு உத்பாதனம் பண்ணும். ரயினா அச்சேதனம், பிராணன்னா ஜீவாத்மா. அதை ரெண்டுத்தை கொண்டு எப்படி உத்பாதனம் பண்ணும் அப்படின்னா, அந்த பிரம்மமே தானே அன்னத்துக்கும் சரீரம், அதாவது அன்னத்தையும் தனக்கு சரீரமாக கொண்டிருக்கும். அதுவேதான் ரேத்தஸாக பரிணமிக்கிறது. ஆக கடைசியில இந்த ரேத்தஸ் எல்லாம் தனியா ஒன்றும் பரிணமிக்காது, உள்ள அந்த பிராணன் ஜீவாத்மா இருந்துதானே பரிணமிக்கும். ஆகினால அச்சேதனம் சேத்தனம் எல்லாவற்றையும் சேர்த்து பிரம்மமானது இப்படி லோகத்தை சிருஷ்டிக்கிறது. ஆனால் சில பேர் இந்த வைஷயிக போகத்திலேயே ஈடுபட்டுருவார்கள். சில பேர் தான் என்ன பண்ணுவார்கள்னா தபசு பிரம்மச்சரியம் அதே போல சத்தியம் அப்படின்றதெல்லாம் பிரதிஷ்டிதமாக இருந்து கொண்டு பிரம்மத்தையே அடைவர்கள் அப்படின்னு பிரம்மத்தை பத்தின ஒரு ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள் எல்லாம் பிப்பலாதர் சொன்னார். இதற்கு பிறகு அடுத்தது வைதர்பிகி அப்படின்றவர் 6 பிரச்சனைகள் பார்க்கணுமே. அதுல 2வது வைதர்பி அப்படின்றவர், அவர் கேட்கிறார், எதுதான் இந்த லோகத்தை பிரகாசிப்பிக்க செய்யறது அப்படின்னு கேட்க, இதற்கு மேல் எல்லாம் பிரத்யேகாத்ம விஷயம், இந்த ஜீவாத்மாவுடைய தன்மைகளை நன்றாக விளக்க போறார் பிப்பலாதர். அதை மேற்கொண்டு அடுத்த வரும் உபன்யாசங்களிலே அனுபவிக்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீகர் திருவடிகளே சரணம்.